சவுபாலன் அந்த சவுபாலனை நகர மகாராஜா கொண்டுட்டாரு. இப்ப கொல்லி போட ஆள் இல்ல. இப்ப பேர அவருக்குதான் கொல்லி போடணும் தாத்தாவுக்கு. சேர்மன் ஐயா, ஐயா கவுன்சிலர் ஐயா, தலைவர் ஐயா, பானி வேடிக்கைலாம் வாங்கி கொடுத்துக்கிறாங்க. பானி வேடிக்கையோடு 8 ஆடுகள் பண்ணுங்க. அப்படியே ஆகட்டும். போடு 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 3 கண்டு பாய் போடுற ஆளு எப்படாடே
நல்லபடியாக அனுப்பி செய்கிறல்லவா நல்லபடியாக அனுப்பி செய்திருக்கா இருந்தாலும் இந்தியா நான் உயிர் பிழைக்கணும்னா காவல்காரர்களுக்கு ஆதரவு யாரா சொல்லுவாங்க நீயா என்ன சொல்ல போறா இப்படியே அழுதிருந்தால் ஒரு உயிர் பிழைக்கணும்னா நீ என்ன பண்ணணும் இந்த சபையை விட்டு நீ குருட்சேத்திரம் போயிட்டு குருட்சேத்திரம் போக சொல்லி இறந்திருக்கக்கூடிய சேனா சைன்யம் ஆன சேனை அவருடைய அடக்கலத்துல போய் அப்படியா ஏன்னா நானா குருட்சேத்திரம் போனேங்கிறது வேற வழி கிடையாது அப்படியா இதுவும் நல்ல இதுவும் நல்ல விதிவசமோ வேந்தான் விடுத்த விதி விதி பிரம்மதேவைய சிறத்துல இப்ப நான் அரசு பேட்டி விட்டு குருட்சேத்திரத்தோட சுடுகாட்டுல போயிட்டு பதவி வாழணுமா வாழணுமா அப்படின்னு
அழைக்க வேந்தன் விடுத்து நான் ஓட்டு கேட்கிறார். ஆனா யாருக்கு நோயிறாரு? என்ன நாத்தடிதான் பணம் சும்மா தானடாப்பா. அரண்மனையா இருக்குதான். ஆன ஒரு பொணமா தெரியல, அது ஒரு அனுமையா தெரியுதான். வேற என்ன பண்றாங்க? இப்போ காக்கா கத்துனா என்ன பயப்படுவாங்களா? எவ்வளவு மேல வாத்திய எவ்வளவு பானை வேடிக்கை இதெல்லாம் கேட்டா ஒரு காது காக்கா கருன்னா பீமவரம் அருகுதான் அவருக்கு. பீமனை போல் தோன்றுது. அந்த காக்கா கத்துனா கவுது படுத்துக்கிறாரு.
அவர் சொன்னதே எனக்கு கூட புரியல. இப்ப நான் உயிர் பழிக்கணும்னா இந்த வார்த்தையை கேட்டு இந்த பிணங்களை என் மீது ஒருத்தர் கூட இப்ப படிச்சிருக்கேன். என் உறவு தெரிஞ்சா தெரியலையா? தெரிஞ்சு என் ஜாமான் நீ இதெல்லாம் உயிர் பழிக்கணும். என் வார்த்தை நீ கேட்கணும். ஆமா, என்ன சொல்ல போற? நான் கேட்கணும். கேட்டா நான் சொல்லுவேன். உயிர் முக்கியமா நாடு முக்கியமா? எனக்கு நாடும் முக்கியம், உயிரும் முக்கியம். உயிர் முக்கியம்னா என் பேச்சு கேளு. என்ன கேட்கலாம்? பாண்டவர் எத்தனை பேரு? பாண்டவர் 5 பேரு. அந்த 5 பேருக்கு 5 வீடு கொடுக்காது. நான் நல்லதானா சொன்ன அந்த புண்ணியவானுக்கு மகாராஜா பாவம் இந்த மண்டல திருவாட்ட வந்து இப்படி கவனித்து பாராரு சொல்லிட்டு ஏதோ ஒரு நல்ல ஒரு மார்க்கு சொன்னேன். பாண்டவர் 5 பேர், 5 பேருக்கு ஒரு 5 வீடு கொடுன்னு சொன்னேன். கொடுத்தா என்னடா கட்டு போச்சு. உடனே வால் எடுத்து அடிக்கு வரான்டா அந்த புண்ணியவான். பார்த்தா என் உடம்பு தாளல. இந்த வராரு பீமன் வெச்சு வண்டி மறுபடியும் சேர்ந்தான் போது. நான் ஏன் மாட்டிக்கிறேன்? என் சொத்தா என்னது? அவங்க அப்பா சொத்து. மண்டி இட்டு போகணும். அதெல்லாம் முட்டிட்டு அப்புறம் மண்டி முட்டி இருக்குல்ல, முட்டிட்டு போறியா மண்டிட்டு போறியா? அதெல்லாம் முட்டிட்டு ஏண்டா இந்த ராஜா முட்டி நோவு மாடா ஓனு மாடா காய வச்சு 2 காலம் முடிச்சு தோசி எடு. முட்டிட்டு
இந்த மகாபாரத உற்சவத்தில் பல கிராமத்து மக்களும் நம்ம சுற்றுவட்டார மக்களும் வந்துட்டீங்க. உங்க பொருளையும் தாக்கத்தையா பாதுகாக்கணும். ஏன்னா கல்வி அதிகமாக போகுது. எங்க நாடகத்தில் முருகன் அவர் கட்டியிருந்தாரு. அவர் போன காரணம் விசுவாசமாக போனது. அப்படி யாருன்னா எடுத்துருந்தா கட்டுறவங்க பல்வேறு நண்பர்கள் பல வெளிநாட்டு தூரம்லாம் அப்படியா இந்த ராஜா இவ்வளவு கஷ்டப்படுற நான் கஷ்டத்தை பார்க்காம அப்படி திருச்சல் பண்ணாங்க. நான் ராஜாடா, அது என் வீட்டு பண்ணடா. அப்போ சொத்து மேல ஆசைப்படாத ராஜா நான் ஒருத்தான் மண்ணில போற. இப்ப தெரிஞ்சா பாத்தீங்கன்னா முட்டிட்டு போறேன், இன்னமும் உயரமா தெரியுது. இப்ப என்ன பண்ணும், மண்டிட்டு போ. போய் மண்டிட்டா? ஆமா. என்ன பாத்தியா ஏண்டா நான் ராஜா வச்சாடா மண்ணில் நான் கரளமரியாக ஆயிப்போச்சு என் நிலைமை. மண்டி பாருங்க. மகாராஜா மண்டிட்டு போறாரு. மாறுனா புண்ணாகுதுன்றாரு. மார்பிள இவருக்கு என்ன பதக்கம்? என்ன பதங்க? என்ன பதக்கம்? என்ன பதக்கம் தெரியாது. அவர் சம்பளம் கொடுப்பாரு, வாங்குவோம், வீட்டுல போய் துண்ணுவேன். இவருக்கு தான் தெரியும் எனக்கு. ஏண்டா நராஜீபே ஏண்டா என் சரீரம் எப்படி ஆகி போச்சா? என் மார்பு பாருங்கடா டேய். ஐயோ டேய் உதிரமானது சொரியுது. இது எனக்கு தேவையா? ஐயோ நீ மண்டிட்டு போட்ட பாத்துசி என்னடா அப்படியா? காலை கூலி இதெல்லாம் என்ன பண்ணுது? தீபராஜா போய் சொல்ல போறது. அப்படியா? காலி காலோ கூலி காலோ கண்டால் ஐவர்க்கு சொல்லாதீங்களோ, கண்டால் ஐவர்க்கு சொல்லாதீங்கோ, இதுவோ நல்ல போச்சா? ஆமா. ராஜா கையெழுத்து கும்பிட்டு எப்படி போகாம இருக்கான்? சரி அது மட்டுமா? சோத்து மூட்டை கட்டி போகுது. ஆமா. என்னது சோத்து மூட்டை? சோத்து மூட்டை எதுக்கு கட்டி போகுது? சோத்து மூட்டை கட்டெரும்பு சித்தெரும்பு. கட்டெரும்பா? ஆமா. ஏண்டா அதுக்காகனா போகுது, என்னத்துக்கு அது சொல்லிக்கிறீங்க? அதனால நீ பொண்ணு தெரியுங்க. என்னத்துக்கா? டேய் நான் ஒரு நாள் மகாராஜா வீட்டுக்கு போனேன். மகாராஜா பொண்டாட்டி கோலம் போட்டு போனதாங்க. இவர் வந்தாரு. அந்த அம்மா என்ன கோலம் போட்டுருந்தா தெரியுமா? பச்சரிசியில மாவா எடுத்து கோலம் போட்டுருந்தாங்க. அரிசி மாவு கோலம். ஆமா. அந்த அரிசி போட்டா எறும்பு துண்ணு சொல்லிட்டு நீ ஆடி போடுறன்னு கேட்டாரு. ஏன் அதுல போடுற? எறும்பு தீனியா போடுற? நான் எதுல போடுறதுன்னு கேட்டாங்க.
கோலமா கேள்விக்கிட்ட ஆமா அந்த கோலமா வச்சு போடு கோலம் போடுறேன்னாரு அந்த கோபத்தை வச்சுக்கின்னு அந்த கட்டெரும்பு சித்தெரும்பு சொல்ல போதுடாப்பா மகாராஜா இடம் போய் சொல்லிச்சுனா அந்த எறும்புக்கு கூட என் மீது இறக்கம் வரலையா அழகிலையா எறும்புக்கு சூத்த போட்டுமே தானே சோத்த காட்டு எறும்பு ரெண்டு கையெழுத்து கும்புறான்டா எறும்பு போயிட்டா அண்ணாச்சே ஏண்டா அண்ணாச்சே திரும்பி போயிட்டு போயிட்டா போயிட்டு டேய் ஏண்டா நான் எப்பேர் கொண்டவன் எப்பேர் கொண்ட ராஜா கட்டெருங்களாம் கையெழுத்து கும்புறான் காய் போச்சு சொத்து சமாதானம் காவலுக்கு ஆளா அது மட்டுமா வேணாம் மேல பந்து போது அது கூட நான் இந்த ராஜா சொல்ல போகுது அப்படியா சொல்லிடும் அதுக்கும் சொல்லணுமா நான் படுத்து போறியா நேரம் பாட்டான்குள்ள கோட்டாங்குள்ள எறும்பு கட்டெரும்பு சித்தம் மொத்தம் போச்சா நான் உயிர் போய்ப்பா திரும்பி வச்சா நான் உயிர் போய்க்கணுமாடா பாண்டவரை நான் கொல்லணுமே நாட்டை நான் வாட்ட ஆளணுமே யாரா ஏந்திரியா வாயா போயா ஒரு ராஜானு மதிக்குதா வாடா போடா சொல்றதுக்குள்ள மரியாதை ஏந்திரு அத்திக்கு வாழ் வந்து அத்து ராத்திரி போட பிடிக்குமா ஆமா அத போல காத்தியா இந்த ராஜாவுக்கு ஏத்த நிலைமை உங்களுக்கு கேவலமா போச்சு இல்ல வேணாம் அப்ப சொல்லிடலாமா ஒரு ரெண்டு கையெழுத்து போட்டாயப்பா பிச்சைக்கார பசங்க கும்பத்தாக்கு யாரு காலுகிறா
நான் தான் நடிச்சுக்கிறது நான் தான் அல்பன்னு சொன்னேன்ல நீ அப்படியே இருப்பா என்ன படுத்து வேலை ஆகணும் நமக்கு வேலை ஆகணும் லவ் படுத்து ஏய் மாடாயப்பா குழந்தை எழுந்திரு மகாராஜா ஏடா தூக்கி விடுடா ராஜாவா ஏய் தூக்குடா அப்பா என்னது என்னதுக்கு ஏன் சொல்றீங்க யோ நில்லியா யோ நில்லுவா என்ன எங்க போவாங்க அட நில்லையா சொல்றீங்க அவனுக்கு கொடுத்த நேரம் நம்ம நேரம் மாதிரி அப்பா நின்னியா என்னப்பா கை கால ஒதுரு கைகா ஒதுரு என்னது கைகா ஒதுரு ஒதுருயா ஒதுட்டா ஓ ஒதுட்டப்பா புட்டத்தை சொரி நான் கொஞ்சம் சொல்லி விடு நான் வந்து சொரியணுமா நீ சொரிய ஏண்டா நீங்க தொழில் மாட்டீங்களா ராஜாவோட அதெல்லாம் கிடையாது நான் படுத்து உன் புத்தகத்திலேயே சொரியா சரி ஆட்டும் சொரியா நேரம் நில்லு மாற தட்டு மாற மேலே பாரு மேலையா கீழே பாரு கீழே பார்த்தேன் பாத்தியா நேரம் நில்லு மூக்கு மேலே வரவே மூக்கு மேலையா அன்று ஆதியிலே கருத்து விட்டு யோசனை அடித்து கொண்டு காரியமா கட்சியை வந்து அதிர்வலைக்கு ஆணவத்தோடு எழுந்து அக்க சமயத்துல ஞாபகம் பண்ணி விட்டோம் யோசனை செய்து பரவாயில்ல ஒரு நேரத்திலே காளிகா தேவி அந்த அம்மனை கோரி தவம் செய்தேன் நான் எப்போது என்ன வரம் கேட்டாலும் கொடுக்கணும்னு ஒரு மந்திரம் வந்து வரம் கேட்டேன் ஆமா அப்போது ஒரு மந்திரம் உரைத்தார் நீ என்ன வரம் கேட்ட நான் எப்போது நினைக்கணும் இறந்த பிரேதங்கள் நான் என்ன நினைக்கணும் அப்படியே உயிரோடு எழுந்து வரணும் எனக்கு ஒரு ஆபத்து வந்து சேனாசனம் ஆண்டு விட்டார் இருந்து விட்டார் காப்பாற்றணும் இறந்த ஆயுதமும் முறிந்த படையும் இறந்த பிரேதமும் அனைத்தும் உயிர் பெற்று வரணும்னு அப்போ சொன்ன அதற்குண்டான மந்திரம் சஞ்சீவி மந்திரம் அப்போட மந்திரத்தை உச்சரித்தா எனக்கு பிரேதம் முறிந்த ஆயுதம் வரும் பாண்டவரை கொள்ளலாம் அப்படியே ஏய் ஏய் அந்த புரிய அந்த 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 புரிய அந்த ஆல்பரிதானே புரியல ஆல்பரிதானே அந்த புரிய ஐயோ மாடு இளைஞா கிடைத்த மந்திரம் மாடு இளைஞா கிடைத்த மந்திரம் மாடு இளைஞா கிடைத்த மந்திரம் ஒரு மண்பாண்டம் அது இருக்கக்கூடிய மந்திரம் அண்டமா இந்த பெண்ணோட பூமியை நடுநடுங்க ஆமா ஆர்வரித்து எழுந்துட்டேன் அந்த ஐவர் ஆகிய பஞ்சபதனுக்கு ஐவர் ஆகிய பஞ்சபதனுக்கு கிடைத்த மந்திரம் ஆண்டு இலக்கிய கிடைத்த மந்திரம் அந்த புரிய ஐயா அடுத்து அந்த எழுத சபா பஞ்சவர் பாண்டவர்கள்
ஐவரை கொள்வதற்கு என் ஆண்ட ஒரு மந்திரம். அது எந்த இடம்? ஆட்டால் பேரு சாம்பார் பஞ்சி ராசி காலை ஆல்பரி பேரு உயரவனா படி பேரு ஆல்பரி பேரு உயரவனா படி பேரு நதிக்கரைக்கு சென்று அங்க தவம் செய்த சமர்ப்பஞ்ச நதியிலே உள்ளத கொண்டு அங்க தவம் செய்தன்னு வச்சுக்கோ. எவ்வளவு நாளிகை? காளிகா தேவி 3.25 நாளிகை. அந்த 3.25 நாளைக்குள்ள உள்ளத இருந்து காளிகா தேவி மந்திர ஜபித்தாயானால் அது மட்டும் இல்ல, முக்கியமானது பீமா சபலம் செய்தாங்க. என்னைக்கு? நாளைக்கு. ஆமா, இன்று நான் உயிர் தப்பிட்டா எவனும் விடாது. நாளைய தினம் வந்து பாப்பான். ஆமா. இல்லன்னு என்ன கொல்ல முடியுமா? இன்று சபலம் அவருடையது. நாளை தினம் நீ படிச்சுட்டா கொல்ல முடியாது. கொல்ல முடியாது. ஆமா. ஜெயம் என்பது எனக்குதான் இருக்கணும். அப்படி மந்திர ஜபித்தால் எது உயிர் பெற்று வரும்? அந்த இறந்த படையை முடிச்சு அழிவா, இந்த படையை இந்த படையை முடிச்சு அழிவா, இறந்த படையும் முறிந்த ஆயுதமும் அப்படியே என் கரைச்சுக்கு வரணும். ஆமா, சேனத்தையும் மொத்தம் வரணும். அப்படி சமர்ப்பணத்துக்கு போறோம். எதை முறிக்கு போவ? ஆச்சரணா வீட்டை பற்றி ஆச்சரணா முறுக்கி கொண்டு நீச்சிய முறுக்கின்னு வாரமா போறேன். போய் தவம் செய்ய போறேன். அப்படியா? யோசனையா போ போலாமா? போ. சரி, போட்டுமா போட்டுமா போட்டுமா. ஐயோ ஐயோ மாயா, என்ன யோகுங்கிறீங்க? என்னதான் நினைச்சுக்கிறீங்க? நான் சொல்றது கேட்கறீங்க. ஏன் யாரை பார்க்க போறேன்? காளிகா தேவியை தவம் செய்ய ஜலத்து உள்ள இறங்கி தவம் செய்ய போறேன். ஜலத்திலே இறங்கி தவம் செய்ய பாருங்க. இப்படி போனா களத்துல தாம்பாலத்து கற்பூர ஜோதியோடு நீ என்ன பண்ணணும்? இப்படி நேரா போனோன்னு வச்சுக்கோ. வந்து பாபாரு பீமா ராஜா உன்னுடைய பாதமும் அவருடைய பாதமும் ஒன்னா இருக்கும். அதனால நீ போறது எது? நதிக்கரை ஓரம். ஆமா, பூமியில வந்து ஈரமா இருக்குது. உன் பாதத்தை பார்த்து அந்த பாதம் பதியும். உன் பாதத்தை அவர் பார்த்து வச்சா அத துரியோதனா உள்ள போயிட்டா தபம் பண்றான் அப்படின்னு குதிப்பாரு, குடிப்பாரு, கீழே போட்டு வதிப்பாரு. அப்படியா? என்ன செய்யறான்ப்பா? அம்மாவை நினைத்து பின்பற்றியே போகணும். பின்னாடியே போனோம். நினைத்தது நடக்கும். அப்படியா? அவன் செய்துட்டு இறங்கி போயிட்டான். அவன் நினைச்சு அவன் போயிடுவான். அந்த மண்ணாடிய முன்ன பயந்தா தலைமாட்டு போயிட்டாரு. அப்படியா? அப்படியே அவர் போயிடுவாரு. அப்படியா? நீ போயிடுவான். சரி, தமிழர்களே, துரியோத மகாராஜா சமர்ப்பண நதிக்கரையை சென்று 3.25 நாளில் தவம் செய்ய போறார். அவர் கரம் தண்ணீரை வைத்த கரம். அவர் கரம் பட்டால் எப்பொருளும் வளரும் என்று சான்றோடு சொல்லியிருக்கார். நான் சொல்றேன், கிருபானந்த வாரியே சொல்லியிருக்கார். அப்படிப்பட்ட கரத்தால் உங்களால் இந்த பொற்காசுகளை போட்டு அவர் கட்டு திருநீர் இப்படி குங்குமம் வாங்கினார். சகல பிடிகளும் நீங்களும் வாழ்க்கை சந்தோஷமாகும். அப்படியே நாங்க சொல்லல, கிருபானந்த வாத்தியார் இருக்கார், அவரே சொல்லியிருக்கார். அப்பேர் கொண்டவர் நல்ல உள்ளவங்க சொல்லியிருக்கார். என கரத்தினாலே இந்த மஞ்சள் குங்குமத்தை இட்டினாரால் நோய் நொடி விலகும், திருமணம் நடக்கும், பலவித வினைகள் போக்கும். இருந்தாலும் அம்மா தாயே, அம்மா தாயே, உதாரணத்தை